ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி எல்லாருமே சிறப்பா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பிகினர்ஸா இருந்தோம். எனக்கு சேமிக்கவே தெரியல. இல்லன்னா இப்ப தான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். இல்லன்னா இப்ப தான் சேமிக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லாருமே இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. நான் நம்மளுடைய சேனல்ல நெறைய காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க. நடுத்தர மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம பார்த்துட்டு சும்மா மட்டும் போகாம, அதுலருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருப்போம். ஸோ இன்னைக்கு நான் 5 டிப்ஸ் குடுக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. ஸோ எப்பயும் போல நம்ம கோட்டோட இந்த வீடியோவ ஆரம்பிக்கலாம். சின்ன கோட் தான். "இனஃப் இஸ் பெட்டர் தேன் டூ மச்." நம்ம காசு விஷயத்துல என்னைக்குமே போதும், எனக்கு இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்துப்பேன்னு என்னைக்குமே யாருமே நெனைக்கிறது கிடையாது. சாப்பாட்டுல வேணா நம்ம சொல்லுவோம், "வயிறு நெறஞ்சு போச்சுன்னா போதும்பா" அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா மற்ற எல்லா விஷயமே ட்ரெஸ்ஸு கூட எடுத்துக்கோங்களேன். ஏதாவது ஒண்ணு நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். அந்த போதும் அப்படிங்கிற ஒரு மனசு நம்மளுக்கு வரணும். நம்ம தேவையில்லாத விஷயங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, அது மேல கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா என்னைக்குமே நம்மகிட்ட எதுவுமே நிரந்தரமா இருக்காது. சந்தோஷமும் சேர்த்து தான். ஸோ போதும் அப்படிங்கிற மனச உருவாக்கிக்கிறணும். காசு விஷயத்துலயும் நம்ம அதிகமா ஆசைப்படக்கூடாது. எனக்கு இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு எனக்கு வட்டி குடுக்குறேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல போய் நம்ம காச போட்டுட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாம நிக்க போறோம். எந்த ஒரு இடத்துல அதிகமா நம்மளுக்கு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆசைய காட்டுறாங்களோ, அந்த இடத்துல நம்ம ஏமாந்து போவோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே நம்ம கவனத்துல வச்சுக்கிறணும். ஸோ நீங்க காசு சேமிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கனாலும், எவ்வளவு தேவையோ நம்மளுக்கு அவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு நெனைங்க. தேவையில்லாம போயி நெறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேராசையில போய் மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஸோ எவ்வளவு தேவையோ அது நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே அவே ஃப்ரம் இஎம்ஐ. இப்ப இருக்கிற காலகட்டத்தில இஎம்ஐ இல்லாத மனுஷங்களே இல்லன்னு சொல்லலாம். எல்லாருமே ஏதாவது ஒரு கடன வாங்கி நம்ம அதுக்கான ஒரு வட்டியும் சேர்த்து, அசலையும் சேர்த்து நம்ம கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். முன்னாலலாம் நம்மளுக்கு ஒரு பொருள் தேவை அப்டின்னா என்ன பண்ணுவோம்? அந்த காசு இருந்தா அந்த பொருள வாங்குவோம். அப்படி இல்லன்னா அந்த பொருள் நம்மளுக்கு ரொம்ப தேவைன்னா காசு சேர்த்து வச்சு நம்ம வாங்குவோம். இப்ப இந்த ஈஸி இன்ஸ்டால்மென்ட்ன்னு வந்துருச்சு. இந்த இஎம்ஐஸ் எல்லாமே வந்ததுனால, லோன கேட்டு கேட்டு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபோன் மேல ஃபோன் பண்ணுவாங்க. உங்களுக்கு லோன் வேணுமா? லோன் வேணுமான்னு. நம்மளுக்கு அது தேவை இல்ல அப்டின்னாலே என்ன பண்ணுவோம்? நம்மளே அந்த தேவைய உருவாக்கிக்கிறோம். சரி நம்மளுக்கு தான் இந்த காசு கிடைக்குதேன்னு. ஆனா, அதுக்கான வட்டி எவ்வளவு நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் தேவை இல்ல அப்படின்னாலும், இஎம்ஐல குடுக்குறாங்களே நம்ம வாங்கிரலாமேன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு, அந்த பொருள் நம்மளுக்கு ஒரு மூலையில தான் இருக்க போது. அத நம்ம எத்தன முறை யூஸ் பண்ண போறோம்னு தெரியல. ஆனா, அதுக்கான காச நம்ம கட்டிக்கிட்டு தான் இருக்க போறோம். அப்ப நம்ம அதிகமா செலவு பண்றதுனால, நம்மனால சேமிக்க முடியல. ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, காசு சேமிச்சு வச்சு நீங்க வாங்குங்க. அப்படி இல்லன்னா, ரொம்ப தேவை எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் தேவை அப்படின்னா, நீங்க இஎம்ஐல போட்டுக்கோங்க. ஆனா, உங்களுடைய அந்த வருமானத்துக்குள்ள இருக்கிற ஒரு வாஷிங் மிஷின நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். என்னுடைய வருமானம் ரூ. 25,000. ஆனா, நான் வாங்குற வாஷிங் மிஷினோடைய விலை 25,000, 27,000. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க 1 மாசம் உழைக்கணும். அந்த காச சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா, இஎம்ஐன்றதால நீங்க சீக்கிரம் வாங்கிர்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வருமானம் இவ்வளவு கம்மியா இருக்குன்னா, அப்ப கொஞ்சம் கம்மியா ஒரு ரூ. 12,000 இல்லன்னா ஒரு ரூ. 15,000ல இருக்கிற ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். ஸோ எப்பயுமே நம்மளுடைய வருமானத்த மீறி எந்த விஷயத்தையும் வாங்கக்கூடாது. ஸோ இஎம்ஐய விட்டு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இருங்க. ஆனா நடுத்தர மக்களுக்கு இஎம்ஐ இல்லாம இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அப்பதான் நம்மனால சேமிக்க முடியும். ஸோ 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு பொருள் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ ஒரு ஃபோனே உங்களுக்கு உடைஞ்சு போச்சு. ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா,
ஆஃபர் டைம்லாம் வந்து வரும் இல்லையா? இப்போ பிக் பில்லியன் டே சேலு, ஃப்ளிப்கார்ட் சேல்ஸ்லாம் வரும். அந்த மாரி நேரத்தில உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவான ஒரு விலையில வந்து கிடைக்கும். இப்ப பெரிய பொருட்கள நீங்க வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஆஃபர் வர்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்ப தீபாவளி வந்ததுல ஆஃபர்லாம் முடிஞ்சது. இன்னும் நியூ இயர் வந்ததுன்னா, அதுக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க. கிறிஸ்மஸ் ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி நேரத்துக்கு வெயிட் பண்ணி, அந்த ஆஃபர்ஸ்ல நீங்க வந்து இந்த பெரிய பொருட்கள வாங்குனீங்கன்னா, உங்கனால வந்து காசு மிச்சம் பண்ண முடியும். நெனச்ச உடனே போய் வாங்குனீங்க அப்டின்னா, காசு கண்டிப்பா உங்களுக்கு வீணா தான் ஆகும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி, கேஸு, இந்த மாரி பெட்ரோல் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து சேவ் பண்ணணும். இப்ப எனர்ஜியும் வந்து சேவ் பண்ணலாம். இப்ப நெறைய பேரோட வீட்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் சும்மாவே ஒரு 2000, 3000 கேட்டா நாங்க எதுவுமே யூஸ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். உங்க வீட்ல இருக்கிற அந்த லைட் எல்லாம் வந்து எந்த மாதிரி நீங்க போட்டிருக்கீங்க? எல்இடி போட்டிருக்கீங்களா? பல்பு போட்டிருக்கிறீங்களா? அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு விஷயத்துல நம்ம வந்து குறைக்க முடியுமோ நம்ம வந்து குறைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லயே நம்ம வந்து நெறைய காசு வந்து சேமிக்கலாம். இப்ப எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இங்க கர்நாடகால வந்து கொஞ்சம் கரண்ட் பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனா, அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 200 யூனிட்டுக்குள்ள நம்ம செலவு பண்றத தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாலலாம் வந்து ஒரு 150 யூனிட் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 150 யூனிட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரூ. 1800 இருந்து ரூ. 1900 வரைக்கும் வந்துரும். ஆனா, இப்பயும் என்ன பண்ணீங்கன்னா, இப்ப அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியானதுனால, இப்ப எனக்கு ஒரு ரூ. 100 ரூ. 200 அந்த மாரி தான் வருது. ஸோ மிச்சம் வந்து எனக்கு காசு வந்து சேமிக்கிறதுக்கான இருக்குல்ல. அதே மாதிரி பெட்ரோல் செலவும் நீங்க வந்து கம்மி பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். நாங்க வந்து இப்ப எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிட்டோம். அதனால எங்களுக்கு பெட்ரோல் வந்து எங்களுக்கு நெறைய மிச்சம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கனால என்ன முடியுதோ அத வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. கேஸ் வந்து எனக்கு இப்போ 3 1/2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் நான் வந்து கேஸ் சிலிண்டர மாத்தவே இல்ல. ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு 2 மாசமாவது நீங்க வந்து கேஸ் யூஸ் பண்ற மாரி பார்க்கணும். ஏன்னா, இதில வந்து நெறைய காசு நீங்க வந்து மிச்சம் பண்ணலாம். ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை வந்து ரூ. 1000ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரூ. 1000 மாசம் மாசம் நீங்க வந்து ரூ. 1000 செலவு பண்ணாம 2 மாசத்துக்கு ஒரு தடவ, இல்லன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவ நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த மிச்சம் ரூ. 2000 உங்களுக்கு வந்து சேமிப்புல நீங்க வந்து போடலாம். என்னைக்குமே வந்து சேமிக்கணும்னு நெனச்சா மட்டும் தான் நம்மனால வந்து சேமிக்க முடியும். எப்படி கேஸ சேமிக்கிறது? எப்படி வந்து கரண்ட்ட சேமிக்கிறது? அப்படிங்கிறத நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோடைய லிங்க்க குடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இப்ப நீங்க எல்லாருமே வந்து நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. ரோட்ல வந்து தீபாவளிக்கு வழியே இல்ல. எல்லாமே டிராஃபிக்ல போய் ஸ்ட்ரக் ஆயிட்டோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே இப்ப வந்து ஒரு பைக்கு, காரு வந்துருச்சு. ஸோ எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, அவங்கவங்க வண்டியில நம்ம போணும்னு நெனைக்கிறோம். அப்படி நம்ம போகும்போது என்ன ஆகுது, ஒண்ணு டிராஃபிக்ல குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கஷ்டம். நீங்க தான் வந்து அவஸ்தைப்பட போறீங்க. அவ்ளோ நேரம் நிக்கிறதுனால டென்ஷனும் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகும். அவ்ளோ பொல்யூஷனு அதிலேயே வந்து நின்னுட்டுருக்கணும். நீங்க வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்க ஆப்ட் பண்ணலாம். இப்ப பெண்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயா வந்து பஸ் இருக்குது. ட்ரெயின்ல நீங்க வந்து போகலாம். இல்லன்னா வந்து கார் பூலிங் எல்லாருமே வந்து சேர்ந்து போற மாரி வந்து கேப்ஸ் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போகும்போது கூட வந்து ஒருத்தர் ஒரு கேப்ல போகாம 4 பேர் ஷேர் பண்ணி ஒரு கேப்ல போற மாரி, அந்த மாரி ஆப்ஷன்ஸ் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து உங்களுடைய சொந்த வண்டியில போகுறத விட, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட நீங்க ஆப்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து காசும் ரொம்ப மிச்சம். இப்ப நீங்க வந்து பஸ்ல, ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா, காசு உங்களுக்கு வந்து மிச்சமாகும் இல்லையா? இப்ப இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு வந்து, நீங்க உங்களுடைய சொந்த வண்டிய யூஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கான பெட்ரோலு, டோல்கேட் சார்ஜஸு, அப்புறம் வந்து அந்த சேஃப்டியும் நீங்க பார்க்கணும். நடுவுல நிறுத்தும்போதெல்லாம் நீங்க ஒரு காஃபி, டீ குடிப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமா தான் உங்களுக்கு செலவாகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க காசு சேமிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாதிரியான கவர்மெண்ட் குடுக்குற அந்த டிரான்ஸ்போர்ட்ட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து காசு சேமிக்க முடியும். லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் அன்வான்டட் பேங்க் சார்ஜஸ். எத்தன பேர் இத வந்து நம்ம வந்து கண்டுக்காம விட்டுர்றோம். இப்ப வந்து நீங்க ஒரு பர்ட்டிகுலர் பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா, அந்த பேங்க்குடைய ஏடிஎம்ல போய் காச வந்து வித்ட்ரா பண்ணுங்க. வேற ஒரு ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான சார்ஜஸும் வந்து போடுவாங்க. எஸ்எம்எஸ் நெறைய பேங்க்ல வந்து வீட்டு அந்த ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு வந்து ஒரு சார்ஜ் போடுவாங்க. அதே மாரி லெட்டர் அனுப்புறதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எந்த பேங்க்ல இல்ல அப்படிங்கிறத கேளுங்க. இல்லன்னா போயிட்டு
அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட பேசுங்க. என்னால வந்து இந்த மாரி சார்ஜஸ்லாம் என்னால பே பண்ண முடியாதுன்னு. கண்டிப்பா அவங்க வந்து குறைப்பாங்க. அதே மாதிரி வந்து காசு மினிமம் பேலன்ஸ மெயின்டெயின் பண்றீங்களான்னு பாருங்க. அந்த மினிமம் பேலன்ஸ மெயின்டெயின் பண்ணல அப்டின்னாலே, நெறைய பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த மாரி எஸ்எம்எஸ் சார்ஜ், ஏடிஎம் சார்ஜ் எல்லாம் போட்டு அந்த மினிமம் பேலன்ஸ் அவங்களுக்கே தெரியாம வந்து கரைஞ்சிடும். அப்ப என்ன ஆகும்? நீங்க அந்த பேலன்ஸ மெயின்டெயின் பண்ணலன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. அப்ப சார்ஜ் மேல சார்ஜ் ஏறிட்டே போகும். எப்பயுமே வந்து மினிமம் பேலன்ஸ விட கொஞ்சம் அதிகமாவே வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுடைய சார்ஜஸ் எல்லாமே போச்சு அப்டின்னாலும், உங்களுக்கு வந்து இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து போகாம இருக்கும். ஸோ, இந்த எல்லா சார்ஜஸையுமே வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. நம்ம வந்து நெனைக்கலாம், என்ன ஒரு ரூ. 100 ரூ. 200 சொல்லிட்டு, அந்த ரூ. 100 ரூ. 200 நம்ம கையில இல்லாதப்ப தான் நம்மளுக்கு வந்து அதோடைய அரும தெரிய ஆரம்பிக்கும். என்னடா இது நம்மள்ட்ட அந்த ரூ. 100 இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு. ஸோ, என்னைக்குமே வந்து காச வந்து நீங்க வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா நீங்க பார்க்கக்கூடாது. ஒரு ரூ. 10 அப்படின்னாலும் வந்து அது காசு தான். ஸோ, எல்லாத்துக்குமே வந்து முக்கியத்துவம் குடுத்து தான் ஆகணும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்காக தான். நம்ம இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணனாலே, நம்மனால வந்து காசு சேமிக்க முடியும். இப்ப கரண்ட் பில்ல நான் வந்து ரூ. 2000 பில்லுக்கு பதிலா நான் ஒரு ரூ. 500 இல்லன்னா ரூ. 1000 பில்ல நான் கட்டுறேன் அப்படின்னா, மிச்சம் ரூ. 1000 நீங்க உங்களுடைய சேமிப்புல போடுங்க. எப்பயுமே வந்து நீங்க ஒரு உண்டியல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா ஒரு தனியா ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. எதெல்லாம் வந்து நீங்க சேமிக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த உண்டியல்ல இல்லன்னா இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டே வாங்க. அப்படியே வந்து நீங்க அந்த காச நெறைய வந்து சேர்ந்தது உங்களுக்கே தெரியாம வந்து சேர்ந்துட்டுருக்கும், நீங்க எடுத்து பார்க்கும்போது. ஸோ, இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து படியில ஏறுற மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நெறைய காசு உங்கனால வந்து சேமிக்க முடியும். இன்னைக்கு சேமிக்கலாம், நாளைக்கு சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களா? ஒரு ரூ. 10 எடுத்துட்டு போய் உங்களுடைய உண்டியல்ல போடுங்க. இல்லன்னா ஒரு டப்பால போடுங்க. ஸோ, சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு நேரம், காலம் எல்லாம் பார்க்காதீங்க. எப்போ உங்க கையில காசு கிடைக்குதோ, எப்போ உங்களுக்கு தோணுதோ சேமிக்கணும்னு எடுத்துட்டு போய் உடனே வந்து சேமிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.